வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 9 மார்ச் 2026ங்க. 9/3/2026. இன்னும் ஒன்றுமே கொஸ்டின் சால்வ் பண்ணலை. 1 by 1 சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம், உயர்ந்தது ஹைட்டாக உள்ளது, ஆப்போசிட் தாழ்ந்தது சொல்லலாம். உயர்ந்த அப்படிங்கிறதுக்கு தாழ்ந்த ஆப்போசிட் எதே சொல்? தாழ்ந்தது. சரிங்க. 2 மேலேருந்து கீழே பாருங்க. தேலான் டேஷ் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். மகாகவி பாரதியார் சொன்னது பசி கொடுமைக்காண்டி. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம். அதனால் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கணும்னு சொல்கிறாரு. தாளை மேலேருந்து ஆரம்பிச்சுக்கு 1 மேலேருந்து கீழே. இந்த மலரின் வாசம் நாகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மலரின் வாசம் நாகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாளம்பூ சொல்லலாம். சரிங்களா? 9 இடமிருந்த வலம் பார்க்கலாம். பெருமிதம், பெருமைப்படுற விஷயம் அப்படின்னா பூவில் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இன்னும் ஹிண்ட் எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போம். 6 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் விழுந்தாலும் மீசையின் மண் ஒட்டவில்லைன்னு சொல்லுவாங்களாம். ஒருத்தங்க தோத்துட்டாங்கன்னாலும் அவங்க மீசையில் மண் ஒட்டலைன்னு சொல்லுவாங்க. குப்பை விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை. பதில் என்ன? கு இப்பு ர. குப்பை விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை. இப்போ பாருங்க 9 பெருமிதம்ங்கிறதுக்கு பூ ஆரம்பிச்சுக்கு இப்போ வந்துருக்கு. பூ இப்புன்னு சொல்லலாம், பெருமையாக உள்ள விஷயத்த. சரிங்களா? சரி. இப்போ 11 இடமிருந்து வலம் 3வது எடுத்துடுற. படித்தவர் 3வது எடுத்துடுற வந்ததுனால கச்சவர்னு சொல்லலாம். படித்தவர் அப்படிங்கிறதுக்கு 11 மேலேருந்து கீழே பாருங்க. கேல ஆன்சர். தொண்டை பிரச்சனை பிரியா சேர்ந்தால் ஒரு ஆகம். இது தொண்டை பிரச்சனை அன்னைக்கு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 14 இடமிருந்து வலம். ஒருவன் டேஷ் எண்ணுகிறான் என்றால் அவன் சிறையில் உள்ளான் என்ற அர்த்தம். ஒருத்தன் கம்பி என்றான்னு சொன்னால் தான் அவன் ஜெயிலில் இருக்கான்னு அர்த்தம். பதில் என்ன? கம்பி. சரிங்களா? இப்போ 11 தொண்டை பிரச்சனை பிரியா சேர்ந்தால் ஒரு ராகம். தொண்டை பிரச்சனைக்கு கலகலன்னு இருக்குது, தொண்டை கலகலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கலகல பிரியா அப்படிங்கிறது ராகம். சரிங்களா? எமோஷ்னலாக உள்ள ராகத்துக்கு கர்நாடிக் மியூசிக்கில் 22வது ராகம். சரிங்களா? மேலகத்தாங்க ராகத்துக்குள்ள உள்ளக்கூடிய ராகம். சரி. கலகல பிரியா. 15 மேலேருந்து கிளப்பி. டேஷுக்கு மண் சுமந்தா ஈசன். இது எங்கே நம்ம மதுரையை தான் சொல்கிறாங்க. பிட்டுக்கு மண் சுமந்தா ஈசன் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி கிளவிக்காண்டி மண்ணை சுமந்து பெரும்பாலும் அடி வாங்குவார். யார்? சிவபெருமான் தான். அவங்களோட பக்திக்காக வந்திருப்பார். 19 இடமிருந்து வலம் என்ன? வனம். வனம்னா 2வது எழுத்து 2ல வருது. காடு. காடு தான் வனம்னு சொல்லுவோம். சரி. 17 இட்டில் ஆரம்பிச்சிருக்கு. கனவு ஆங்கிலத்தில். கனவு ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவோம்? ட்ரீம். ட்ரீம் அப்படின்னா கனவு. ட்ரீம். சரிங்களா? இப்போ 10 மேலேருந்து கீழே பார்க்கலாம். 2 ஹிண்ட் இருக்குது. இது இம்முனுக்கு. நரகத்துக்கு நேர் எதிர்.
நரகத்துக்கு ஆப்போசிட் என்னது? சொர்க்கம். பதில் என்ன? சொர்க்கம். சரி, 10 இடமெந்து வலம் என்ன? 16 ஆன்சருக்கு. பல்லில் இது விழுந்தால் பல்லை நீக்க வேண்டியிருக்கும். பல்லில் இது விழுந்துடுச்சுன்னா பல்லை நீக்க வேண்டியிருக்குமா? பல்லு சொத்த பல்லாக இருந்தால் பல்லை நீக்க வேண்டியிருக்கும். சொத்தை, பல்லு கட்டுப்போன பல், சொத்தை பல். சரிங்க. 4 மேலேருந்து கீழே தைல முடியுது. சித்தத்தை உள்ளே மிகுந்த ஈடுபாடு. இது அடிக்கடி தினமலையில் பார்க்கும். இந்த சித்தத்தைங்கிறதுக்கு உள்ள ஈடுபாடுங்கிறதுக்கு சிரத்தை அப்படின்னு சொன்னால் ஈடுபாடு. தினமலை எங்கள் கூட சால்வ் பண்ணிக்கிட்டே வைங்கன்னா இதை சீக்கிரம் இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சி வைங்க. சி ட்ர இத்தை. சரிங்க. இப்போது 7 இடமெந்து வலம் என்ன? ட்ரால முடியுது. திருக்குறளில் முதல் திருக்குறளில் முதல் சொல் அக முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதச்சே உலகு. ஸோ முதல் வேர்டு அக. ஓகே. 4 இடமெந்து வலம். சிற்பியோட கலைவண்ணத்தில் என்ன வரும்? சிற்பியோட கலைவண்ணத்தில் என்ன வரும்? சிலை தான் வரும். கல்லிலே கலைவண்ணம் கண்டான் சிற்பி, சிலை. 3 மேலேருந்து கீழே. மணல் நிரம்பிய வறண்ட பகுதி. மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு வரையில் வறண்ட பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாலை. குறிஞ்சி முல்லம், குறிஞ்சி முல்லை, மருதம், நெய்தல், பாலை வருதுல, அந்த பாலையில் கடைசி பாலை. மணலும் வறண்ட பகுதியும் பாலைன்னு சொல்லுவோம். இப்போ 3 இடமெந்து வலம். முதல் இடத்து பா. நோக்கு. அவனை நோக்கியோ, அவனை பார்த்தியா அப்படிங்கிறதுக்கு. ஸோ பார். சரிங்க. இப்போ இந்த சைடு உள்ளதை முடிச்சிட்டோம். 16 இடமெந்து வலம்ல ஒரு ஹிண்ட் இருக்குது, அதோடு நம்ம சால்வ் பண்ணாமல் இருக்கோம். தன்மானத்துக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படும் விலங்கு. முதல் எழுத்துக்கு க. தன்மானத்துக்கு எடுத்துக்காட்டு கவரிமான்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அதோட ஒரு முடி கீழே விழுந்தாலும் அது உயிரோடு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்கூலில் படித்தது கவரிமான். சரிங்களா. 13 மேலேருந்து கீழே. இளநீர் சீவ பயன்படும். இளநீர் எதை வச்சு சீவுவாங்க? அரிவாள். அரிவாளை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? இளநீர் சீவுவாங்க. 22 இடமெந்து வலம் என்ன? 20 இடமெந்து வலம் என்ன? இந்த பாத்திரத்தின் டேஷ் லிட்டர். இந்த பாத்திரத்தோட கெப்பாசிட்டி 1 லிட்டரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, கெப்பாசிட்டிக்கு தமிழில் கொள்ளளவுன்னு சொல்லலாம். கோயில் சரிங்க. கொள்ளளவுன்னு சொல்லிட்டேன். கொள்தியனும் எழுதலாம். இங்கே மேலேருந்து கீழே என்ன வருதோ அதை கணக்கு பண்ணி தான் அந்த வார்டை எழுத முடியும். 18 மேலேருந்து கீழே என்ன? மனதில் கொஞ்சம் கூட டேஷ் இல்லாத அக்கன். கொஞ்சம் கூட பாசம் இல்லாத அக்கன். ஈவு இறக்கம். ஈவுனா இறக்கம் இல்லாதது. ஈவுன்னா இறக்கம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க. ஓகே. ஸோ கடைசி இங்கே வருவோம். 8 மேலேருந்து கீழே என்ன? அறியாதவன் அல்ல. அறியாதவன் அல்லன்னா அப்போ அறிந்தவன் தான். எதையும் தெரியாதவன் இல்லைன்னா தெரிஞ்சவன் சொல்கிறோம்ல, அதே மாதிரி அறியாதவன் அப்படின்னு கேட்டால் அறிந்தவன். சரிங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? இசையுடன் கூடிய பாடல். இசையுடன் கூடிய பாடல் அப்படின்னா ராகம் பாடல் சேர்த்த கீதம்னு சொல்லலாம். கீதம், சங்கீதம். சரி. 8 இடமிருந்து வலம் ஆலான்ஸுக்கு. கூப்பிடு.
இதுக்கு மேலேருந்து இன்னொரு ஹிண்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். 5 மேலேருந்து கீழே என்ன? பெட்டி. கூப்பிடுங்கிறத அலைன்னு எழுதலாம். ஸோ கடைசியாக 5 பெட்டி. பெட்டியை வந்து பேழைன்னு எழுதலாம். பேழைன்னு சொன்னால் பெட்டி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் எவ்வளோ ஈஸியாக இருந்ததுங்க. நான் எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். வேறு எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு நடக்காத அளவுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க.